ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் முகப்பு பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் முழு உருவ சிலையை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 23 வருடங்களாக பராமரிப்பின்றி சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் காணப்பட்ட ஆசியாவிலே உயரமும் நீளவுமான மாத்தூர் தொட்டிப்பாலம் குறித்து அண்மையில் நியூஸ் 7 தமிழில் செய்தி என்பது ஒளிபரப்பு செய்தோம். இதனைத் தொடர்ந்து இங்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் சரிதான், அதே போன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இந்த சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினரும் அந்த சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் பாலம் சேதமடைந்திருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு வருகின்றனர். அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக பாலத்தின் அந்த புனரமைக்கப்படாத ஒரு நிகழ்வை நியூஸ் 7 தமிழ் செய்தியாக வெளியிட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இப்போ 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இடங்கள் நிறைய டேமேஜ் ஆகி பழுதடைந்திருக்குது. இந்த குறுக்க கம்பு கூட இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் யாராவது ஒரு பிள்ளைகளோ ஏதோ இருந்தால் ரொம்ப தண்ணி போகும்போது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இந்த பாலம் சீரமைச்சு 23 வருஷம் ஆகுது. 23 வருஷம் மட்டும் இதுவரை எந்த சீரமைப்பும் செய்யப்படலை. இப்போ சட்டசபையில் 60 லட்ச ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பிலையும் நாடார் சங்கம் சார்பிலையும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது உடனடியாக அந்த பணி இப்போ தேர்தல் விரைவில் வரப்போகுது. 2026 இந்த அரசு முடியுது. அதுக்கு முன்னாடி உடனடியாக மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுத்து அந்த சீரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் முக்கியமாட்டுன்னா இது மிகப்பெரிய சாதனை. இந்த பாலம் 1966ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் வெறும் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் இன்றைக்கும் இந்த குமரி மாவட்டத்தின் நீர்வள ஆதாரத்துக்கு அமைப்பாக இருக்குது. அதை அமைத்து தந்த குமரி இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகில் கண்டிப்பாக ஒரு மணிமண்டபம் வைத்து ஒரு வெண்கல சிலை நிறுவப்பட வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு நாடார் சங்கம் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்துக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மனு கொடுத்துருக்குறோம். அதை கண்டிப்பாக இந்த பணியோடு சேர்ந்து மணிமண்டபம் நிறுவி ஒரு வெண்கல சிலை அமைத்திருந்தால் குமரி மாவட்ட மக்கள் மிகுந்த நன்றி கடனாக இருப்பார்கள் தமிழக அரசிற்கு. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் உடனே அந்த பணியை துவங்க வேண்டும். அதே போன்று இந்த பாலத்தின் முகப்பு பகுதியில் இந்த பாலத்தை கட்ட காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் முழு உருவ வெங்கல சிலை, அதே போன்று மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.